அக்கா எந்திரிக்கா மேல நீதான். எந்திரி. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒரு சர்ப்பத்தின் ஆவி உடைய பகுதி உங்களுக்கு விரோதமா போராடுகிற நிலையை ஆண்டவர் காட்டுறாரு. அதனால அடிக்கடி வயிற்று உடைய பகுதியில் பாதிப்போட ஆலயத்துக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் காட்டுறாரு. அவர் சொல்றாரு, நீ முன்னேறுவதற்காக போராடி கொண்டிருக்கிற நிலையை என் ஆண்டவர் காட்டுகிறார். இரண்டாவது பகுதி, நீ முன்னேற பிரயாசப்படும்போது பிசாசு ஒன்று பின்னோக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சங்கிலிகளுடைய பகுதி உன்னுடைய ஜீவிதத்திலிருந்து என் ஆண்டவர் மாற்றம் தருவேன், உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியான சொல்றார். கையை தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, திரும்பி வருவீச, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஒரு விடுதலையின் வல்லமை ஏசையா ஜனங்களுக்குள் விடுதலையின் வல்லமைய கட்டவிழ்க்கிறப்பா, எதிர்க்கிற ஆவிகளை அழிவதாக, எதிர்க்கிற ஆவி அழிவதாக. இந்த பிரேயர் மீட்டிங்கு விரோதமாய் எதிர்க்கிற பொல்லாத பிசாசு இயேசுவின் ரத்தத்தினால இப்பொழுது அழிகிறது. இவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 9வது வசனத்துடைய பகுதியை தயவு செய்து வாசிக்கலாம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று வேதம் சொல்வது. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பம் எதுவோ அதை என் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உடையது சங்கீதம் 3வது சங்கீதம் 4வது வசனத்துடைய பகுதியை தயவு செய்து வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். பரிசுத்த பர்வதத்திலிருந்து என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல கண்களை ஏறெடுக்கிறாங்க. சிலர் நடந்து போய் கண்களை ஏறெடுக்கிறாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் நீல நிற ட்ரெஸ் போட்டு போய் எடுக்கிறாங்க. சிலர் பச்சை ட்ரெஸ் போட்டு எடுக்கிறாங்க. சிலர் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு எடுக்கிறாங்க. சிலர் கருப்பு ட்ரெஸ் போட்டு என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. நான் தேவ மனுஷனை சொல்லட்டுமா, இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 66 பகுதி 19 வாசிப்போம் தயவு செய்து சீக்கிரமாக. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார்,
என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சொல்லுங்க, என் ஜெபத்தை சத்தத்தின் கேட்டார். சத்தமா சொல்லுங்க, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்க, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்க, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய சத்தத்தை மாத்திரம் அவர் கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்கு பெருமூச்சியை கேட்டார் என்று வேதம் சொல்லுது. அப்ப சத்தத்தை கேட்கிற தகப்பன் சங்கீதம் 116:1 வாசிப்போமே. சங்கீதம் 116:1 தயவு சீக்கிரம் வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரை அன்பு கூறுவேன். உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, அதனால அவர் அன்பு செலுத்துவது அவசியமா இருக்கு. அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல சங்கீதம் 118 சங்கீதம் 5வது வசனம் வாசிப்போமே. சங்கீதம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நல்லா கவனிக்கணும், நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் நல்ல இடத்துல உங்களை உட்கார வைக்கிறவராய் இருக்கிறார். நல்ல இடத்துல உட்கார வைக்கிற ஏசப்பாவை நாம கூப்பிட வேண்டியதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் என்ன அப்படின்னு, அந்த உலகத்தில் இருந்து கூப்பிட்டா ரொம்ப பேர் கூப்பிடுறாங்க. எங்கே? டாஸ்மார்க் கடைக்கு கூப்பிடுறாங்க, சிலர் மார்க்கெட்டுக்கு கூப்பிடுறாங்க, சிலர் தங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் பல இடங்களுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் நெருக்கத்திலிருந்து நீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அவர் உனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு செவி கொடுப்பார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் வேண்டுதலுடைய பகுதியை அவர் நிறைவேற்றுவார். அது நிறைவேற்றுவதற்காக சங்கீதம் 120 சங்கீதம் 1வது வசனம் வாசிப்போம். 120:1 வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்த. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க, அவர் எனக்கு 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 செவி கொடுத்தார். ஆண்டவரை கூப்பிட்டா நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆமென். நமக்கு செவி கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல. சங்கீதம் 138:3 பகுதி. சங்கீதம் 138:3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. கூப்பிடுற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய பகுதியை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைய நாளில் கூப்பிட்ட ஒரு சிலருடைய பகுதியை சொல்லி உங்களுக்காக இன்றைக்கு ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17:20 பகுதி வாசிப்போமே. 17:20 ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ஆதியாகமம் 17:20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன கவனிக்கணும், இதை குறித்து யாரை சொல்லுது? இஸ்மவேல், முஸ்லீம் ஜனத்துடைய பகுதியை குறித்து சொல்லுகிறது. என்ன கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. அவன் அங்கலாய்ப்பு உள்ளவன் என்று அர்த்தம் தான். அவனுடைய பேருக்கு என்ன? இஸ்மவேல்னு அங்கலாய்ப்பு, கவலை உடைய பகுதி. ஆனால் அங்கலாய்ப்பு உள்ளவனுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். நான் எப்படி சொல்கிறேன், 90 வயசுடைய பகுதி சாராய்க்கு ஆனது.
இவனுக்கு 100 வயசு. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு ராஜாக்களை தருவேன், உனக்கு மந்திரிகளை தருவேன், உனக்கு கோத்திரத்தில் பெரிய முத்திரையை ஏற்படுத்துவேன் அப்படிலாம் ஆண்டவர் பேசினார். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு 100 வயசாச்சு, என் பொண்டாட்டிக்கு 90 வயசாச்சு, இனி எங்க குழந்தை பிறக்கும், அதனால இருக்கிற இஸ்மவேலனை ஆசீர்வதியும், இருக்கிற இஸ்மவேலனை ஆசீர்வதி. இப்ப இருக்கிற நாம 50 பேரு ஆசீர்வதிக்கப்பட்டா கட்டாயம் 50 100 மாறும், 50 100 மாறும். அப்ப பக்கத்துல சொல்லுங்க, நாம ஆசீர்வதிக்கப்படணும், நாம ஆசீர்வதிக்கப்படணும். பக்கத்துல சொல்லுங்க, நாம ஆசீர்வதிக்கப்படணும். சத்தமா 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 சொல்லுங்க. நாம ஆசீர்வதிக்கப்படணும். சாரி, நாம ஆசீர்வதிக்கப்படணும் சொன்னீங்களே, நான் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும். சத்தமா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும். நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன கவனிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என்கிட்ட பேசிட்டு அந்த அம்மா சொன்னேன், ஏம்மா உனக்கு ரொம்ப நாளாக நான் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுக்குமே ஜெபம் பண்ணலை. உங்கள் சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து அதிகமாக ஒன்றுக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னது குழந்தை பாக்கியத்துக்காக. அது சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்த பாருங்க, அந்த அக்காவுக்கு அவ்வளோ ஆனந்தம். ஏன்னா அப்படின்னா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு பாஸ்டர் விரும்புகிறாருப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷம் நடந்துச்சு. என்னதுன்னா அவங்க அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சிரிப்பு வந்துச்சு. அப்போ நான் அதை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே நான் ஒன்று நினச்சேன், ஏன் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த நான் சொன்னேன், உங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கம்மா. அப்போது அவங்க என்னன்னா சிரிச்சுக்கிட்டே ஆமேன், என்னவா ஆமேன் அப்படின்னாங்க. இப்போ என்ன பார்க்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். சரிங்க, இருக்கிற நாம உருப்பட்டா பிறக்கிற ஆளு சரியா வந்துடும், சரியா வந்துடும். அம்மா சொல்லுங்க, இருக்கிற ஆளு உருப்பட்டா சொல்லுங்க, இருக்கிற ஆளு உருப்பட்டா பிறக்கிற ஆளு ஆசீர்வாதமா வந்துடும், ஆசீர்வாதமா வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இருக்கிற நாம உருப்பட வேண்டியதா இருக்கு. இருக்கிற நாம பரிசுத்தம் அடைய வேண்டியதா இருக்கு. ஆமென். இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்துடைய பகுதியை மாற்ற வேண்டியதா இருக்கு. ஆமென். அப்ப ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் நம்முடைய வாழ்க்கையில மனம் மாற்றம் தேவை. ஆமென். கை வச்சு சொல்லுங்க, என்ன தேவை? மனம் மாற்றம் தேவை. சத்தமா சொல்லுங்க, மனம் மாற்றம் தேவை. குழந்தைய பின்னாடி கொடுங்களேன், வெளிப்பாடு சொல்ல கஷ்டமா இருக்கு. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ. இன்னைக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்படின்னாரு. நான் கேட்டேன், பாஸ்டர் ஏதாவது ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு. ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இப்படி மணியை பார்த்து இப்படி சொல்கிறேன், மணி உருப்பட்டா போதும், மணியோட குடும்பம்லாம் உருப்பட்டுரும். ஆமென். நான் மணியை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால ஓப்பனாக வந்து சொல்கிறேன். இப்போ என்ன பார்க்கணும், ஆண்டோடைய நான் வந்து உண்மையா அண்ணா எந்திரிச்சு நின்னுண்ணா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, நண்பனால வந்த சிறையிருப்பினுடைய பகுதியில் இருக்கிறத இயேசு சுவாமி காண்பிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது பகுதி, அந்த சிறையிருப்பினுடைய பகுதியில் ஒரே ஒரு காரியம் நடக்குது, ஒரு ஏமாற்றத்தினுடைய பகுதி வருகிறத ஆண்டவர் காட்டுறார். மூன்றாவது பகுதி, கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்றார்.
4வது பகுதி சொல்றாரு, இந்த எல்லா ஆட்களுடைய பகுதிக்கு முன்னாடி நீ கண்ணீரோட நிக்கிற மனுஷன், யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியல. சில நேரம் லூசு போல உன் மனநிலையுடைய பகுதியில அழுத்த வருகிறத ஆண்டவர் காட்டுறாரு. ஆனா ஒண்ணு சொல்றாருங்க, இருக்கிற நீ உருப்படுவதற்கு அல்லது மனம் திரும்புவதற்கு அர்ப்பணம் செய்தா இயேசுப்பா சொல்றாரு, ஓ சிறையிருப்பில் இருந்து உன்னை விடுவித்து எவன் நிந்தித்தானோ அவன் நிந்தையுடைய பகுதியில் இருந்து இயேசு மாற்றத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொல்லுங்க, உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? என்ன பார்க்கணும், ஆண்டுடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கு. எஸ், அதனால இந்த எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அது என்னது அப்படின்னு, மொபைல். அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு வெளியே போகாதீங்க. இப்போ நமக்கு சாமி கும்பிடுற நேரம், அதனால எடுத்துக்கிட்டு போகாதீங்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அது அது சின்ன வாப்பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. போகணும், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சின்ன பாப்பாட்டி. அந்த சின்ன பாப்பாட்டியை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம். அந்த சின்ன பாப்பாட்டியை பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம். பாருங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் அதில் தான் பாப்பாட்டியில் தான் வாழ்க்கை ஓடுது. பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா இன்றைய நாளில் அவர் உங்கள் வேண்டுதலை கேட்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் உங்க வேண்டுதலை கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 5, 6, 7 பகுதியை வாசிப்போம். தயவுசெய்து சீக்கிரமா வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம். பின்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதவனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, சிநேகிதன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனா தரணும் என்று கேட்டுக்கொண்டான். என்ன கவனிக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு ஓனர் சொல்றாரு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ள என்ன தொந்தரவு செய்யாத. பாருங்க, 2வது சொல்றாரு, பூர்த்தி ஆயிட்டு. அடுத்து வாசிப்போம். என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். என்ன பார்க்கணும், தரக்கூடாது. ஒருவேளை நீங்க பல இடத்துக்கு போய் கேட்டு பெறாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வழிப்பிரயாணமாய் திடீரென்று ஒரு சிநேகிதன் நண்பன் வீட்டுக்கு வரான். அப்போ அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. முன்னாடி வைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னொன்னே அவன் 3 அப்பங்களுடைய பகுதியை கேட்டான். ஒருத்தன் தான் வரான், ஆனால் கேட்கறது 3 அப்பம். அப்ப கேட்கிறவன் தன்னுடைய பசியும் ஆற்றுவதற்கு, வருகிறவனுடைய பசியும் ஆற்றுவதற்கு விரும்பினான். அடுத்து அவன் திரும்பி போகும்போது அவனுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணணும், பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கவர் சொன்னாரு, கதவு பூட்டிருச்சு,
என்னை தொந்தரவு பண்ணாத. அடுத்து சொன்னாரு, என் பிள்ளைகள் என்னோட படுத்து இருக்கிறாங்க. ஆனா அந்த கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படின்னா கெஞ்சி கேட்டது நிமித்தம். வாசிக்குமா தயவுசெய்து. தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது. தம்பி என்ன பாரு, தாடிக்காரெல்லாம் என்ன பாரு, எந்திரிச்சு நில்லு, நீதான் எந்திரிச்சு நில்லு. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, ஒரு மன நோய் போல ஒரு அழுத்தத்தோட இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் காட்டுறாரு. உன்னால எதையுமே திங்க் பண்ண முடியல. ஆனா கர்த்தருடைய ஆவியான சொன்னாரு, இன்றைக்கு முழு மனதோட நீ கேட்பாயானா, அவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். உன் தாயினுடைய கண்ணீரை என் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அப்ப என்ன கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உங்க இருதயத்துக்குள் இருக்கிற அழுத்தத்துடைய பகுதியிலிருந்து, பலவீனத்தின் பகுதியிலிருந்து ஏசப்பா உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கரத்தை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கரத்தை தட்டி, நல்ல உற்சாகத்தோடு நான் பார்க்கிறேன். ஒன்னே நான் மட்டும் பார்க்கிறேன், உன் தலைக்கு மேல சிலுவையின் வெற்றி கொடி பறக்குது. அதனால உன் வாழ்க்கையில என் ஆண்டவர் வெற்றியை தந்து பைத்தியக்காரனாய் அல்ல, ஞானியாய் அவர் உன்னை கரத்தில் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொல்லுங்க, வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொல்லுங்க, வாய் திறந்து, உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? திரும்பி ஒரு விஷயம், கோடி கோடி நன்றி சொன்னாலும் கையை தட்டி உமக்கது ஈடாகுமோ? சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனத்துடைய பகுதியை வாசிப்போம். 9, 10. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன பார்க்கணும், வட்டிக்கு வாங்கின ஆளு, கவர்மெண்டுடைய பகுதி கலெக்டரா இருந்த ஆளு. நம்ம ஊர் கலெக்டருக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் சகையோன்ற கலெக்டருக்கு, டாக்ஸ் கலெக்டருக்கு வருமானத்துடைய பகுதி இருந்துச்சு. ஒரு பங்குல 2 பங்குல 10 பங்கு இருந்துச்சு. அப்போ அவர் டாக்ஸ் கலெக்டராக இருந்தனால நம்ம முன்னிலையில் வைப்போம், ஏன்னா கலெக்டர் இல்லை. ஆனால் அந்த முன்னிலையில் இருந்த கலெக்டர் இயேசுவை பார்க்க விரும்பினார். அப்ப இயேசுவை பார்க்க விரும்பும் போது அவர் இருந்த இடத்துடைய பகுதியை சொல்லப்பட்டிருக்கு. 1வது வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்த போது அதன் அனுமன வழியா நடந்து போகையில் ஆயக்காரின் தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகைவு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஆளும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கவனிக்கணும், வேலைக்கு போகாம இருக்கிறீங்கன்னா ஆண்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும். உங்க குடும்பத்துடைய பகுதியை கட்டாயம் என்ன பண்ணணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். உங்க மனைவியை போஷிக்கணும், உங்க பிள்ளைகளை போஷிக்கணும். அப்ப கட்டாயம் வேலைக்கு கட்டாயம் போகணும்.
பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலைக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துடைய பகுதியை பராமரிக்கக்கூடிய பகுதியை செய்யணும். ரொம்ப முக்கியமா புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை என்ன பண்றாங்க, கட்டுகிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன கவனிக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மியா இவனை ஆண்டவர் பார்த்தாரு. இவனை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இவனுடைய பேரையும் அவர் அறிந்திருந்தார். ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற 3வது வசனம், அவர் போகிற வழியின் முன்னாக அவன் பார்த்து ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். என்னை பார்க்கணும், இந்த காட்டத்தி மரம் முள் நிறைந்த மரம். முள்ளுடைய பகுதி காலில் குத்துனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை என்ன பண்ணும், முள்ளை எடுக்க போகும். மற்றவங்களை கூப்பிடுமா, வாய் கூப்பிடுமா? இல்லை, மூளை சொல்லுது நீயே எடுத்துரு அப்படின்னு. இந்த முள்ளுடைய பகுதி குத்திருச்சு அப்படின்னா சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த பக்கமாக பாருங்கன்னு சொல்லி படுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பின்ன வச்சு குத்துவாங்க. இப்போ பின்ன வச்சு குத்த வேணாம், இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்து முள்ளை எடுக்கக்கூடிய பகுதி பண்ணுறாங்க. என்ன கவனித்து பார்க்கணும். இப்போ இந்த நபர் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டார். உயர்ந்த மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டாரு. யாராவது ஒருத்தர் அவர் தூக்கி விட்டுருக்கலாம், யாராவது ஒருத்தர் அவரை கைபிடிச்சு அங்கதான் இயேசு போறாருன்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் அவன் குள்ளனாய் இருந்தபடினால் இயேசு போகிறதை தெரியாத சூழ்நிலையில் இருந்தான். இன்றைக்கு ஒருவேளை இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இயேசு இழந்து போனதை ரட்சிக்கவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தவர். ஆமென், ஆமென், ஆமென். என்ன கவனிக்கணும், அந்த கலெக்டரை சகையோன்னு கலெக்டரை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் தூக்கி விடுறதுக்கு முன்னாடி முள் மரத்தில் ஏறினார். முள் மரத்தில் ஏறும்போது எத்தனையோ பேர் அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க. அத்தனை பேருடைய பகுதியை விட்டு விட்டு இந்த சகைவுக்காக அவர் வந்தார். அவர் வந்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள அவர் உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்க வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் கும்மரலை கேட்க வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற பாரத்தை எடுக்க வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்துடைய பகுதியில் இருக்கிற சாத்தானால் வருகிற தொந்தரவிலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு வந்திருக்கிறார். அப்போ என்ன கவனிக்கணும், காட்டத்தி மரத்தின் மேல் இருந்த சகைவை இயேசு கண்டார். இன்னைக்கு உங்களை இன்னைக்கு பார்க்குறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள உங்களை பார்க்குறாரு. அவர் மார்க்கெட்டில் பார்த்தாரு. மார்க்கெட்டில் பார்த்தது பாவியான ஸ்திரிய, அவர் சந்த வெளியில் பார்த்தது நோயாளிய. ஆனால் தேவ மனுஷனை சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை அவர் பார்க்கிறார். உங்களை பார்க்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பார்க்கிறாரு. உங்களை பார்க்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பார்க்கிறார். இப்போ திரும்பி சொல்லுங்க, என்ன அவர் பார்க்கிறார். என்ன அவர் பார்க்கிறார். உங்களை அவர் பார்க்கிறாரு. உங்களை அவர் பார்க்கிறாரு. என்னையும் அவர் பார்க்கிறார். என்னையும் அவர் பார்க்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, என்னையும் அவர் பார்க்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னையும் அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. பார்க்கிறாரு. இன்றைக்கு உங்களை பார்க்கிறாரு. உங்க எலும்பு வலிகளையும் அவர் பார்க்கிறார். ஒரு பிள்ளை உடைய பகுதி உங்க மனத்திரையை பாதிக்குது, அதை அவர் பார்க்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களையும் அவர் பார்க்கிறார். உங்க பிள்ளையும் அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கலாம், இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்தா உங்க வியாதியை அவர் பார்த்துருவாரு. ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்தா உங்களை வேதனைப்படுத்துற பிசாசையை அவர் பார்த்துருவாரு. ஆமென். உங்களை அவர் பார்த்தா சாபத்தில் இருந்து அவர் உங்களை விடுவிச்சிருவாரு. இப்ப என்ன பார்க்கணும், நம்மை பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஊழியக்காரன் அல்ல, விசுவாசி அல்ல,
இந்த கிரவுண்டுக்குள்ள ஆமென், ஆமென். இருக்கிற எல்லாரையும் என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென், ஆமென். தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை அவர் பார்க்கிறார். ஆமென். உங்களை அவர் பார்க்கிறார். பக்தி உள்ள ஆளா நீங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் வாஞ்சையை நான் நிறைவேற்றி உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு சொல்றாரு, உன் பிள்ளை மேல மனம் இறக்க உடையவர் ஆமென், தகப்பன் ஆமென், ஆமென். எழுந்தருளுவே என்று சொல்லுகிறார். நான் தேவ மனுஷனை சொல்றேன், இன்றைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற மந்திரவாதத்துடைய பிரச்சனைக்கு இயேசு மருந்தாய் மாற போகிறார். ஆமென், ஆமென். கையை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அவே கோடி கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஆண்டவரே, உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நான் ரொம்ப இடையில சோர்வா இருந்தேன். அப்போ சோர்வா இருக்கும்போது ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன். ஆனால் ரொம்ப சோர்வா இருந்தேன். எனக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையுடைய பகுதியினால ரொம்ப சோர்வா இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர், ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர், பாஸ்டர் பிரேம், அவங்க வந்தாங்க. பாஸ்டர், நான் அந்த ப்ரேயர் மீட்டிங் போகிறேன், நீங்களும் வாங்கன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எப்படி போவோம்? இல்லை, ஜீப்பில் போவோம், நம்ம ஒரு 11:30 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போவோம், மதியம் சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி போவோம். மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்களே, எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பக்கத்தில் உட்காருங்க, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன், நான் நல்ல ஜோம் பண்ணியிருக்கேன், நான் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, உற்சாகம் வந்துருச்சு, 2 பேர் போகிறோம். ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும்னு நான் உங்களோட வரேன். அவர் சொல்றாரு, நான் காசு இல்லை அதனால உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க என் கூட வரீங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுவார்னாரு. இப்போ 2 பேர் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போய் இறங்கி முகத்தெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போது உட்காந்தாச்சு. உட்காரும்போது அந்த பாஸ்டர் என்ன பண்ண, பாஸ்டர் பிரேம், நீங்கள் முன்னாடி வந்துடுங்க, பின்னாடி ஏன் இருக்கீங்க அப்படின்ட்டாரு. அப்போது முன்னாடி என் பக்கத்தில் உட்காரக்கூடிய ஆள் முன்னாடி. இப்போ பிரசங்கம் என்ன பண்ணுது, ரொம்ப வேகமாக போகுது. ஸ்பீடா பிரசங்கம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ ஆண்டவரே டிரான்ஸ்லேஷன் பண்றேன் சொல்றேன்றவர் முன்னாடி போயிட்டாரு. நான் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன செய்யறது, ஒன்றுமே புரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் உட்காந்துருந்தேன். எனக்கு நீங்கள் பேசுறது ஒன்றுமே புரியல. அல்லேலூயா சொல்கிறாரு, அல்லேலூயா சொல்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன், இயேசு நல்லவர் சொல்கிறாரு, இயேசு நல்லவர் சொல்கிறேன், அவ்வளோதான் தெரியுது. அவர் பேசிக்கிட்டே இருந்து அவர் சொன்னார், அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காருல அந்த பாஸ்டர் எந்திரிங்க அப்படின்னாரு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, நானும் திரும்பி பார்க்குறேன். அப்போ அந்த பிரசங்கியார் சொல்றாரு, எடோ அப்படின்னாரு. என்னடா திடீர்னு இடங்கிறாரு? இடம்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தை, உனக்கு புரியல. ஆனா நான் இப்போ ஆவியில் சொல்ற வார்த்தையை மட்டும் நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்பி போய் போட்டு கேட்டுக்க, ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படின்னாரு. உடனே மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ எலியாவை போல சோர்வடைந்து இந்த இடத்துல வந்திருக்க. என் ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாயிருக்கு. நீ போக வேண்டிய தூரம்
வெகு தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வார்த்தை சொன்னாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இனி உன் மூலமாய் அபிஷேகம் பெறுகிறவர்கள் அதிகமான பேர் இருக்கும், தேவை சந்திக்கப்படும் சொன்னாங்க. நான் அதை கேட்டவன அழுதேன். என்னை பார்க்கணும். நான் எல்லாருக்கும் முன்னாடி அழுதுட்டேன், ஆண்டவரே என் மேலே இவ்வளோ இறக்க வச்சிருக்கீங்களே நன்றின்று. பாஸ்டர் பிரேம் அவங்க வந்து என்ன தெரியுமா, தலையில் இப்படி அடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு வந்து எனக்கு பேசல, புரியாத உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. ஒருவேளை உங்களுக்கு கூட்டிட்டு வந்தவங்களுக்கு பேசலையா, சந்தோஷப்படுங்க. நீங்க கூட்டிட்டு வந்த ஆளுக்கு கர்த்தர் பேசுறாரு, அதனால் டபுள் சந்தோஷப்படுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசுவே வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? என்ன பார்க்கணும், இயேசு சகைவை தேடி வந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை அவர் தேடி வந்திருக்கிறார். ஆமென். உன் அழுகையின் பள்ளத்தாக்கின் நடுவில் என் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். எல்லை பகுதி உன்னை தேடி வந்தவர் உன் கேள்விக்கு என் ஆண்டவர் பதில் சொல்ல விரும்புகிறார். இன்னொரு காரியம், என் ஆண்டவர் சொல்றாரு, உன் இடுப்பு பகுதியில் ஒரு பலவீனத்தோட இந்த ஆலயத்துக்குள்ள இருக்க ஏசப்பா சொல்றாரு, இந்த இடத்திலிருந்து போகும்போது அந்த பலவீனத்தின் முகம் நீங்கி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்குள் ஒரு சமாதானத்துடைய நதி புறப்படுகிறதை பார்க்கிறேன். என் ஆண்டவர் ஏறெடுக்கிற நிலையை நான் பார்க்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவர் சொல்றாரு, புலம்பலையும் கேட்டவர் ஆனந்த சந்தோஷத்தையும் என் ஆண்டவர் கேட்டிருக்கிறேன். என்ன பார்க்கணும், ரொம்ப முக்கியமான நேரம். அவர் ரொம்ப இயேசு சகைவே இறங்கி வா. என்ன கவனிக்கணும், அந்த இடத்துல ரெக்கமெண்ட் இல்லை, அந்த இடத்துல ஃப்ரெண்ட் சொல்லலை, இல்ல அந்த இடத்துல நான் லஞ்சம் வாங்கினே அவன் சொல்லல, இல்ல எந்த வீட்டுக்காரன் சொல்லல, இல்ல இயேசு கூட இருந்தவன் சொல்லல, இயேசுவே சொன்னார், நீ இறங்கி வா. எஸ், சகைவே இறங்கி வா, இறங்கி வா. இறங்கி வர வேண்டியது அவசியம். இறங்கி எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்தை விட்டு இறங்கி என்ன பண்ணிடு, வா, நீ வந்துரு. ஆமென். உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன், வந்துரு. ஆமென். நான் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு நீ வந்து, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீங்க நியமிக்கப்பட்ட இடத்துல இருந்தா அது விக்கிரக ஆராதனையுடைய பகுதியா இருக்கும். நீங்க நியமிக்கப்பட்ட இடத்தில் இருந்தா அது பொல்லாத மாந்திரிகத்துடைய அசுத்த வல்லமையுடைய பகுதி கிரியை செய்யும். ஆனா ஆண்டவர் நியமித்த இடத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னா 1000 பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும், 1000 பேர் உன் பேரை அவமானப்படுத்தினாலும், 1000-ல் ஒருவராய் இருக்கிற தகப்பன் உனக்கு துணையாய் வருவார். ஆமென். இன்றைக்கு அவர் துணையாய் வர விரும்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, துணையாய் வர விரும்புகிறார். துணையாய் வர சத்தமா சொல்லுங்க, துணையாய் வர. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துணையாய் வர விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்க, துணையாய் வர விரும்புகிறார். துணையாய் வருவார். பாடுகையா, என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும்,
அவர் துணையா வருவார். ஆமென். பக்கத்து சொல்லுங்க, துணையாக வருவார். துணையாய் வருகிறார். சார் பக்கத்து சொல்லுங்க, துணையா வருவார். சத்தமா சொல்லுங்க, துணையாய் வருகிறார். சத்தமா சொல்லுங்க, துணையாய் வருகிறார். உங்க துக்கத்துல துணையா வருவாரு. சத்தமா சொல்லுங்க, துக்கத்துல துணையா வருவாரு. துக்கத்துல துணையாய் வருவார். என்ன பார்க்கணும், நான் நிறைய நேரத்துடைய பகுதி ஒரு சிலருடைய பாவத்தை ஆண்டவர் காட்டுவாரு. நான் இன்னைக்கு தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவரை அர்ஜென்ட் பண்ணிட்டீங்க தலைவரை, கொஞ்சம் நிதானிச்சிருந்தீங்கன்னா நல்ல காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பார்க்கணும், நான் நிறைய இடத்துக்கு திருமணத்துடைய பகுதிக்கு செய்தி கொடுக்க போவேன். போகும்போது நிறைய ஜெபம் பண்ணிட்டு போவேன். தலைவருடைய பகுதிக்கு மகளுடைய பகுதிக்கு பேசுறதுக்கு 7 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 20 நிமிஷம் பேசுறதுக்காக. என்ன பார்க்கணும், நிறையா செய்திக்கு கொடுக்கறதுக்கு திருமணத்துக்கு போகிறோம். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிற டிசிஷனுடைய பகுதி செய்கிறோம். என்ன கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு அந்த பிரதர் ஃபோனே எடுக்கலை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது என்னுடைய நண்பர். அவர் சொல்லிட்டாரு, பாஸ் வந்து செய்தி கொடுத்தா 10,000 ரூபா கொடுக்கணும், எனக்கு வேற நீங்கள் 7,000 ரூபா வேற கொடுக்கணும். அப்போ 17,000 ரூபா எதுக்கு திருமணத்துக்கு செலவு பண்ணுறீங்க, அதனால அவர் வர வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு. ஆனால் அந்த மாப்பிள்ளை தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கட்டாயம் அவசியம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணிட்டார். டிக்கெட்டும் போட்டு கொடுத்துட்டார், கூகுளையும் பண்ணிட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்தோடனே நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு லாட்ஜ் எடுத்து குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்குள்ள அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். யார்? அப்பா. நான் மகனுக்கு ஃபோன் பண்ணேன், ராஜா எங்கே இருக்க? மண்டபத்தில். பாஸ்டர் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் வரலை. நான் போனோன்னா அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. ஏன்னா ஒரு பிரதர் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கால் பண்ணேன். அப்போ சொன்னேன், மாப்பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா சரைக்க வேண்டிய ஆள் என்ன பண்ணிடுவார், சரைச்சிருவாருப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன். வந்து மேடையில் உட்காந்தேன், நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாஸ்டருடைய பையன் பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு பாஸ்டர். பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணை அந்த பையன் என்ன பண்ணியாச்சு, லவ் பண்ணிட்டான், கூட்டிகிட்டு ஓடுற மாதிரி சூழலை. இப்போ என்னென்னா உலகத்துக்கு முன்னாடி என்னென்னா கல்யாணத்தை வச்சு பிரம்மாண்டமாக பண்ணிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. ரெண்டாவது ஜோமன்னு சொன்னேன், அந்த பொண்ணு இருக்குல்ல, அது 3 மாத கர்ப்பிணியாக இருக்குது, அதனால் திருமணம் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அவங்கள்ட்ட தனி கொடுத்தனும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் நான் சொன்ன உடனே டக்குன்னு என்னை கையை விட்டுட்டு போயிட்டார். சாப்பிடல, நான் பேசாமல் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். திருமணத்துடைய பகுதி முடிஞ்சு காரியங்களாக ஆணுச்சு. ஆனால் கர்ப்பிணியாக இருந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கலையாமா, புருஷனை பிடிக்கல. முன்னாடி பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கல. பாஸ்டருடைய பையன்பா, சொத்தெல்லாம் நிறையா இருக்குப்பா, அதனால அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா புளியங்கொம்புப்பா. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா, இவருக்கு வடை செஞ்சு கொடுத்துச்சு. எந்த வடைன்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடையை அக்கா கொண்டு போய் என்ன பண்ணுச்சு, கொடுத்த உடனே அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோதான், மதி மயங்கிட்டாரு. இப்போ என்ன பார்க்கணும், மதி மயங்கின ஆள் திருமணம் ஆயிடுச்சு, எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறம் மனைவியை பிடிக்கல. நீ போகலாமா, நான் போறியா, இல்லை நீ சாகுறியா நான் சாகட்டுமா? நான் 2 பேரும் சொன்னேன், காரைக்குடிக்கு வந்துரு, அமாவாசை ஜபத்துக்கு வந்துரு, அன்னைக்கு டீ காப்பியெல்லாம் ஒன்றை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டேன்.
அன்னைக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு ஆடி சொல்லுது. அந்த பேய் ஆடி, யார் உனக்கு வச்சான்னா வாழைப்பூவில் எங்கள் அம்மா வச்சுச்சு. இந்த விசாலச்சு தான் வச்சா. இப்ப பேய் போயிடுச்சு. மருமகனுக்கு விசாலச்சிய பிடிக்காமையே போச்சு. மேரேஜ் ஆயிட்டு மனைவிய பிடிக்கல, பேயாடுன பின்னாடி விசாலச்சிய பிடிக்கல. எல்லாரும் பார்க்கறது எனக்கு பயமா இருக்கு. இப்ப விசாரிச்சு போன் பண்ணுது. யாரு? ஊட்டி பாஸ்டரா? ஆமா. நீங்க? நான் பாஸ்டர். நீங்க? அப்படின்னா பேரை சொல்லல. நான் சொன்னேன், அம்மா 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு சபைக்கு வந்துரு, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு 10,000 ரூபாய்? உன்கிட்ட பேய் இருக்குமா, அதை ஜெபம் பண்ணி துரத்திட்டு எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவோம். பேய் போனோம் எல்லாருக்கும் என்னது இலவச சோறு அப்படின்னு சொல்லிட்டேன். வரதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை பார்க்கணும். அந்த அம்மா என்ன படிச்சு விசாரிச்ச அம்மா 10,000 ரூபாயை கூகுள் போடுறதுக்கு அந்த அம்மா பேங்க்கு போய் அந்த பேங்குடைய பகுதியில் நம்பரை கேட்டு கடைசி அதுக்கு போட தெரியல. அப்புறம் ஃபோன் நம்பரை பார்த்து போட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. ஜெபம் பண்ணி விட்டோன்னே பிசாசு போணுச்சு. போன உடனே என் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா மருமகனும் ரட்சிக்கப்பட்டாரு, மாமியாரும் ரட்சிக்கப்பட்டாரு. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் ஆன என்னை ஒரு சிங்காரத்தில் வைத்தேரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவே. இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீ உயர்த்தினீரையா. உண்மையில் இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீ உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எல்லாரும் வாய் திறந்து உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் வீடாகுமோ. இந்த கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் வீடாகுமோ. என்ன பார்க்கணும்? விசாலச்சியின் வாழ்க்கையுடைய பகுதியில இருக்கிற பிசாசு போனுச்சுல்ல, சாப்பாடை கொடுத்துச்சுல்ல. இப்ப என்ன கவனிக்கணும், அந்த இடத்துல சொல்லிட்டு வந்துச்சு, இனி நான் அந்த மந்திரவாதத்தின் கிரியையை செய்ய மாட்டேன். எஸ் ஆமென் அல்லேலூயா. என்ன பார்க்கணும், இயேசு வந்த வீட்டுடைய பகுதியில் இவன் சொன்னா, நான் யார்கிட்டயா ஏதாயிலும் வாங்கியிருந்தா நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்ன. என்ன கவனிக்கணும், நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லும்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது. இந்த வீட்டுடைய பகுதியில துக்கம் மாறியது. இந்த வீட்டுடைய பகுதியில மெய்யான இயேசு வெளிப்பட்டார். இப்ப நான் சொல்றேன், மெய்யான இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரு? அதுல பக்கத்துல சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்துரு. பக்கத்துல சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்துரு. பக்கத்துல சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்துரு. சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா ஆசீர்வாதம் உனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணக்கூடாது? இருக்கிறத விட்டுட்டு ஓடக்கூடாது. இந்த சகை ஓடிக்கிட்டே இருந்த மனுஷன்
ஆனா இயேசு வந்த உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொன்னாரே, சொன்ன மாத்திரத்தில் அன்றைக்கு அவனுக்கு புது சந்தோஷம் வந்தது. என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று அறிந்தவன் அதற்கு பின்பதாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்தார். இப்ப நான் தேவ மனுஷனை சொன்னேன், இருக்க வேண்டிய இடத்துல இருந்துரு, அப்போ வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். கடைசி ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் கடைசி பகுதி வாசிப்போம் சீக்கிரமா. யோவான் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏமா ஏமா ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா 46:1-46 வாசிப்போமே. 1:46. அதற்கு நாத்தான்வே 45 வாசிங்கம்மா தயவு செய்து. கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமான இயேசுவே என்றான். என்ன வாசிக்கணும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு 48வது வசனம் 47 தயவுசெய்து பாருங்க. இயேசு நாத்தான்வே வருவதை தம்மிடத்தில் வருவதை கண்டு, தம்மிடத்தில் வருவதை கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தமனாகிய இஸ்ரவேல். எனது கபடற்ற உத்தமனாகிய இஸ்ரவேல். யார் யாரு? கபடற்ற உத்தமனாகிய இஸ்ரவேல். இப்போ என்ன கவனிக்கணும், இயேசு அவன் வர்றதை பார்த்தார்ல, பார்க்கும்போது அத்திமரத்துக்கு கீழ் இருக்கும் போதே பார்த்தார். என்ன பார்க்கணும், நீ மேலே இருக்கிறவனை மட்டும் பார்க்கல, இயேசு அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறவனையும் பார்த்தார். இன்னைக்கு உங்களை பார்க்கிறாரு சார். இன்னைக்கு சொல்றாரு உங்களை அவர் பார்க்கிறார். ஆமென். உங்க குடும்பத்தின் நிலையை அறிந்தவர். ஒரு பிசாசுடைய ஓட்டம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறதா ஆண்டவர் காட்டுறாரு. நிறைய பேர் வந்து வேண்டுதல் செய்து விட்டு போயிட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல. இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கீங்க, அவர் இங்க சொல்றாரு மந்திரவாத கிரியையை அழிப்பதற்கு இயேசு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். உன்னை கபடற்ற உத்தமனாக இஸ்ரவேலனாய் அவர் பார்க்கிறார். அவர் குடும்பத்துடைய பகுதியை இன்னைக்கு எழுந்து நிலைநிறுத்த விரும்புகிறேன் என்று சொல்றாரு. நான் தேவ மனுஷா சொல்றேன், உன் வீட்டுக்குள் இருக்கிற மந்திரவாதத்துடைய கன்னிகள் இன்றைக்கு வேரோடு முறிக்கப்படுகிறார். ஆமென். கையை தட்டி வேரோட, கையை தட்டி வேரோட, வேரோட கையை எல்லாரும் தட்டி எல்லா மந்திரவாதத்துடைய கிரியைகள் வேரோட 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 விடுங்கப்படுவதாக. எனக்கு பார்க்கணும், அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு கபடற்ற உத்தமனாகிய இஸ்ரவேலன். பக்கத்தில் சொல்லுங்க, கபடற்ற உத்தமனாகிய இஸ்ரவேல். சத்தமா சொல்லுங்க, உத்தமனாகிய. எப்படி அறிவீர் அப்படிங்கும்போது இயேசு சொன்னாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே கண்டேன். பத்து சொல்லுங்க, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே கண்டேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கவனிக்கணும், ஒரு இச்சை உடைய ஆவியில பாதிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு தம்பி. அவர் சிபிஎம் உடைய பகுதியில் இருந்தவர். எங்களுடைய ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வரும்போது அவர் தலை மேல கையை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ அன்னகரா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்தாரு, பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். என்னுடைய சபையில் என்ன பண்ணிட்டாங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும்போது எங்க பாஸ்டர் தலை மேல கையை வச்சு நீ அன்னகரா இருப்பாய். ஒரு பிரசித்தப்பட்ட பாஸ்டர் அவர் சொல்லிட்டாரு, நீ அன்னகரா இருப்பாய், அதுவே உனக்கு அழைப்பு, அது சர்வாங்க அழைப்புன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் என்ன பண்ணேன்னா என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்.
நான் சொன்னேன், என்ன தெரியுமா சொன்னேன், டேய் படவா, உனக்கு திருமண அழைப்பு இருக்குடா, திருமண அழைப்பு இருக்கிற நீ திருமணம் பண்ணாமல் எப்படா ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே அவர் என்ன பார்த்து சொன்னார், வயசுக்கு கூட மரியாதை இல்லையா பாஸ்டர் அப்படின்னு. எதுக்கு மரியாதை இல்லையா? வயசுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீ வாழ்க்கையில் மீன் தொட்டியில் நீச்சல் அடிக்கும் போதே சுயப்புணர்ச்சி பண்ணல, அப்பவே இயேசு சாமி உன்னை பார்த்துட்டாரு. உன்னை பார்த்தவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையின் பகுதியில் இந்த இச்சையின் ஆவி உன்னை சொல்லண்டு அடிக்குது, இன்னைக்கு அது நிறுத்தப்படுதுன்னு சொன்னேன். அவர் கண்ணை மூடிட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ்டர் என் வாழ்க்கையில் சுயப்புணர்ச்சி பாவம் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? அப்போ நான் சொன்னேன், மீன் தொட்டிக்குள்ள குதிக்கும் போதே ஏசப்பா உன்னை பார்த்துருக்கிறார். இப்போ என்ன கவனிக்கணும், அத்தி மரத்துக்கு மேலிருந்தினாலும் அவர் வர சொல்லுவார், அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாலும் அவர் வர சொல்லுவார். எதுக்குன்னா இதிலும் பெரிதான காரியத்தை நீ பார்க்க ஏசப்பா விரும்புகிறார். பொண்ணு என்ன பாருங்க, எந்திரிச்சேன்னுமா லாஸ்ட் எந்திரிச்சேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இதிலும் பெரிதான காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். நீ மனக்லேசத்தோட இந்த ஆலயத்துக்குள்ள இருக்க, அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இதிலும் பெரிதான காரியத்தை அவர் பார்க்க வைக்க விரும்புகிறார். அவர் தட்டு கன்னடிகார எந்திரிச்சுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ஒரு ஊழிய பகுதிக்காய் உன்னை நியமனம் பண்ணியிருக்கிறார். உன் குடும்பத்துடைய பகுதியிலேயே ஏசப்பா ஒரு தனித்துவம் நிறைந்த ஒரு தேவ மனிதனாய் உன்னையும் உன் மனைவியையும் என் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பகை என்கிற சுவற்றினால உன் வாழ்க்கையுடைய பகுதியை, ஊழியத்துடைய பகுதியெல்லாம் நிறுத்தி இருக்கிற நிலையை ஆண்டவர் காட்டுறாரு. இன்றைக்கு அவர் சொல்றாரு, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து என் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நீ ஊழியம் செய்வாயானா, தேசத்துடைய பகுதியில வல்லமையான தேவ மனிதனாய் என் ஆண்டவர் உன்னை கரத்தில் எடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னாரு. அவர் ரெண்டு காரியம் சொன்னாரு. ஒன்னு, உனக்குடைய புத்தி பகுதியிலையும் உன்னுடைய வயிற்று பகுதியிலும் கைவசமான மருந்து இருக்கிற நிலையை ஆண்டவர் கட்டுறாரு. ரெண்டாவது பகுதி ஆண்டவர் சொல்றாரு, நீ இவைகளிலிருந்து விடுதலை அடையும் போது உயர் குலத்தின் மக்களுக்கு அவருடைய ஊழியத்தை செய்த. கையை தட்டி நல்ல உற்சாகத்தோடு என்ன பார்க்கணும், நேரம் ஆயிடுச்சு, என்ன பார்க்கணும். ஒன்னு சொல்றேன், அவர் கீழே இருந்தவனை பார்த்து சொன்னாரு, கபடற்ற உத்தமனாகிய இஸ்ரவேலனேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீர் என்னை எப்படி அறிவீர்? அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே கண்டேன். நான் தேவ மனுஷனை சொல்றேன், அத்தி மரத்துக்கு கீழே இன்னைக்கு இருந்தா அவர் உன்னை கண்டிருக்கிறாரு, உன்னை விடுவிக்க விரும்புகிறாரு. அப்போ இன்னைக்கு அத்தி மரத்துக்கு மேலே இருந்தாலும் அவனுக்கும் ஒரு ரட்சிப்பு, அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாலும் அவனுக்கும் ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு. நீயும் விடுதலை அடைவாய், உன்னோடு இருக்கிறவர்களையும் விடுதலை செய்வாய். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மணியண்ணா என்ன பார்க்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு பைபிள் காலேஜ் உடைய பகுதியை உன்னை படிக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறாரு. உன் மேலே முழு நேர ஊழிய அழைப்புடைய பகுதி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை முழு நேர ஊழியனா அவர் உன்னை கரத்தில் எடுக்க விரும்புகிறார். அவர் எடுக்கும்போது அதனுடைய நேரம் வந்துருச்சு. அதனால் நீ ஆயத்தமாகுவது அவசியம். ஆயத்தமானினா ஏசப்பா உனக்கு வேலை வாய்ப்பை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? அப்பே கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? திரும்பி ஒரு கோடி கோடி நன்றி சொன்னாலும்
சபைக்கு போறவங்க கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்குமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாரு? யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா யோவான் சுவிசேஷம் 15:16 சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவனுடைய ஆசாரியனா, ராஜரீக ஆசாரியனா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு, நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா யோவான் 15:10 சொல்லப்பட்டிருக்கு, நான் அவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா மத்தேயு 5:13, நான் விசேஷித்தமானவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா மத்தேயு 5:13 சொல்லப்பட்டிருக்கு, நான் உப்பாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்கு, நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்கு கொலோசியர் 2:10, நான் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ணமான ஜீவன் உடையவனாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ண ஜீவன் உடையவனாய் இருக்கிற நாம அவரை தொழுது கொள்ள வேண்டிய பகுதியில தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவர் சொல்லிதான் ஜெபம் பண்ணணும் இல்ல, நீங்க சொல்லாமே ஜெபம் பண்ணணும். ஆமாம், நல்லலோயா. ஏன்னா கவனிக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு சொல்றேன், சொல்லாமே ஜெபம் பண்ணணும், சொல்லாமே பாட்டு பாடணும், சொல்லாமே வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற தேவ மகிமையுடைய பகுதி வெளிப்பட செய்யும். அறையில் ஆடாதால அம்பலத்தில் ஆட முடியாது. அப்ப அறை என்பது வீடு. அந்த வீட்டுக்குள்ள பூட்டி வைத்து உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நீ பலன் அடைவாயானா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிற. இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறபடியினால் உப்பு சுவை தருகிறது. சுவை தருகிற கிறிஸ்துவ ஜீவிதத்தை ஜீவிக்க இயேசப்பா உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்போ அந்த அழைப்பு உன் பக்கமாய் வருகிறது. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். தயவு செய்து எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்குமே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். கோடி கோடி நன்றி சொன்னாலும்